வீடியோக்குள்ள வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோல எல்லாருக்கும் ஒரு வருத்தமான செய்தி கலந்திருக்கு. நம்ம எல்லாரையும் தன்னோட தனித்துவமான சிரிப்பாலையும் இயல்பான நகைச்சுவையாலையும் பல வருஷங்களா சிரிக்க வச்ச நகைச்சுவை நடிகர் மதன் பாப் இப்போ நம்ம கூட இல்ல. கடந்த சில வருஷங்களா புற்றுநோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வந்த அவரு சிகிச்சை பலனளிக்காம தன்னோட 71வது வயசுல, அதாவது ஆகஸ்ட் 2 நேத்து காலமாயிட்டாரு. ஒரு கலைஞனா அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் திரையில கடந்து வந்த பாதை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட், யார் இந்த மதன் பாப் அப்படின்னு பார்க்கலாம். மதன் பாப் அப்படிங்கிறது அவரோட உண்மையான பேர் இல்ல, அவரோட இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி. 1950ஆம் ஆண்டு சென்னையில பிறந்தவர் தான் இவரு. அவருடைய குடும்பத்துல இவர் 8வது குழந்தை. சினிமாவுக்கு வந்த பிறகுதான் தன்னோட பெயரை மதன் பாப் அப்படின்னு மாத்திருக்காரு. பொதுவாவே சினிமா நடிகர்கள் அவங்களோட சினிமா வாழ்க்கைக்காகவோ இல்ல அதிர்ஷ்டங்களுக்காகவோ பேரை மாத்திக்கிறது வழக்கம் தான். ஆனா மதன் பாப் தன்னோட பேரை மாத்தினதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே மதன் பாப் அவர்களை ஒரு நடிகனாவும் ஒரு நகைச்சுவை நடிகரா மட்டும்தான் தெரியும். ஆனா அவர் அது மட்டும் கிடையாது, அவர் ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளரும் கூட. அவரோட இளமை காலத்துல அவர் ஒரு ஆங்கில இசைக்குழுல பாடிட்டு இருந்தாரு. அப்போதான் தன்னோட பேரை மதன் பாப் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. ஒரு நகைச்சுவை நடிகரா நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்ச, நடிகரா நம்ம எல்லாரையும் வியக்க வச்ச மதன் பாப் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப காலத்துல ஒரு நடிகனாகணும்னு கனவு கண்டதே கிடையாதான். அவருக்கு முழுக்க முழுக்க இசை மேலதான் ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு. ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளரா வரணும்னு ஆசைப்பட்டு பிரபல இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள் கிட்ட உதவியாளரா பல வருஷம் வேலை செஞ்சிருக்காரு. அந்த ஒரு சமயத்துலதான் அவர் பல இசை கருவிகளையும் வாசிக்க கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளர் AR ரஹ்மானுக்கு ஒரு காலகட்டத்துல மதன் பாப் தான் இசையாசிரியரா இருந்திருக்காரு. ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளரா வரணும்னு அவர் கண்ட கனவு ஒரு காலகட்டத்துல நிறைவேறாம போனதுனாலதான் நடிப்பு பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பி இருக்காரு. நம்ம மதன் பாபு அவர்களை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினது நம்ம இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் தான். அவர் இயக்குன நீங்கள் கேட்டவே அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மூலமா தான் மதன் பாபை தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்க வச்சிருக்காரு. ஆரம்ப காலங்கள்ல நகைச்சுவைக்காகலாம் அவரை நடிக்க வைக்கல. அவருக்கு முதல்ல குணச்சித்திர வேடங்கள் தான் கிடைச்சிருக்கு. ஆனா அவருடைய தனித்துவமான பாடி லாங்குவேஜ்னாலையும் மேடை நடை மற்றும் நகைச்சுவையான உணர்வால அவரை சீக்கிரமே நகைச்சுவை கதாபாத்திரங்களுக்கு மாத்திட்டாங்க. நகைச்சுவை நடிகரா அவர் நடிச்ச படங்கள்ல அவரை தமிழ் ரசிகர்கள் மனசுல ஆழமா பதிய வச்சது அவருடைய தனித்துவமான அந்த சிரிப்பு தான். அந்த சிரிப்புக்குனே தனி ஒரு ரசிகர் கூட்டமே இருந்துச்சு. தமிழ் சினிமால பல படங்கள்ல தன்னுடைய நகைச்சுவை நடிப்பால நம்ம எல்லாரையும் அசத்தி இருக்காரு. அவர் நடிச்ச கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்பவே இயல்பா இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் மாதிரி, ஒரு அண்டை வீட்டுக்காரர் மாதிரி தான் இருக்கும். அதுதான் அவருடைய நடிப்புல இருந்த ஒரு ஸ்பெஷல். இப்போ வரைக்கும் மதன் பாபு அவர்களை நம்ம ஒரு நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அவர் அது மட்டும் இல்ல, அவர் ஒரு பன்முக கலைஞர். சன் டிவில ஒளிபரப்பான அசத்த போவது யாருன்ற நகைச்சுவை நிகழ்ச்சியில நடுவராகவும் இருந்து பல திறமையான கலைஞர்களை அவர் ஊக்குவிச்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில அவர் சிரிக்கிற சிரிப்பு, அவர் போடுற ஜோக்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாமே தனி ரகம் தான். இப்போ வரைக்கும் நம்ம மதன் பாபு அவர்களை பற்றி பார்த்தது சினிமா கலைத்துறையை சார்ந்த திறமைகள் தான். ஆனா அவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு காலத்துல ஹெவி வெயிட் பாக்ஸரா இருந்திருக்காரு. நம்ம சார்பட்டா பரம்பரை படத்துல வர மாதிரி அவரும் ஒரு பாக்ஸிங் வீரரா இருந்திருக்காரு. எந்த ஒரு விஷயத்த இயக்குனர் பா ரஞ்சித் கிட்டேயே ஒரு முறை சொல்லியிருக்காராம். இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட ரஞ்சித் அவர்கள், இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்களையும் என் படத்துல ஒரு சின்ன ரோல் கொடுத்தாவது நடிக்க வச்சிருப்பேன்னு சொன்னாராம். அந்த ஒரு காலங்கள்ல உடலை ரொம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துற மதன் பாப் தினமும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்லாம் செஞ்சிருக்காரு. மதன் பாபு அவர்கள் பல படங்கள்ல நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருந்தாலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்திருக்கு. அது என்னன்னா, ஒரு படத்துல வில்லனா நடிக்கணும் அப்படின்றதுதான் அவருடைய மிகப்பெரிய ஆசையாவே இருந்திருக்கு. அந்த ஒரு வில்லன் கதாபாத்திரம் மன ரீதியா சிக்கலான ஒரு வில்லன் கதாபாத்திரமா இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அவருடைய அந்த ஆசை கடைசி வரைக்கும் வெறும் ஆசையாவே இருந்து நிறைவேறாமலே போயிருச்சான். நம்ம மதன் பாபு அவர்கள் உடல் ரீதியா இன்னைக்கு நம்ம கூட இல்ல. ஆனா அவரோட சிரிப்பும் தன்னம்பிக்கையும், அவர் திரையில விட்டு சென்ற காலத்தால அழியாத நகைச்சுவை காட்சிகளும் என்னென்னைக்கும் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். ஒரு கலைஞனா அவர் வாழ்ந்த வாழ்க்கை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்களை சொல்லுது. அவர் மறைஞ்சாலும் அவருடைய சிரிப்பு என்னென்னைக்கும் இந்த பிரபஞ்சத்துல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கலைஞனுடைய இழப்பு ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, அந்த ஒட்டுமொத்த கலை உலகுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவன் கிட்ட வேண்டிப்போம். மதன் பாபு அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.